வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி ஒரு பக்கோடா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாவு வந்து வறுத்து சலிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சலிச்சுட்டு கூட செய்யலாம். அந்த மாதிரி நான் சலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு கூட முறுமுறுப்பு காடி இது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக சுவைக்கு தூள் சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கறதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய வச்ச எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த மாவு நல்லா சூடாக இருக்குது, அதனால் கையை வச்சு இப்போ செய்யாமல் அந்த மாதிரி கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கிளறிக்கிறணும். சூடு கம்மியானதுக்கு பின்னாடி இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தெளித்து இப்போ செய்யணும். இல்லைன்னா இந்த எண்ணெயை வந்து இழுத்துக்கிற இந்த மாவு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பசந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்துருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ தவா பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறலாம். எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா பக்கோடா மேலே வந்து உள்ள மாவாக இருக்கும், கறிக்கிறோம். அதனால் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே கையில் நல்லா எண்ணெயை நல்லா தடவிட்டு இந்த பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடணும். அதுபோல் இது மாதிரி கையில் தடவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி விடுங்க. அப்போ தான் இந்த கையில் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு அந்த மாவு அப்படியே எண்ணெயில் டக்குன்னு விழுந்துடும். அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கோடாவையும் பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு பின்னாடி மறுபக்கம் திருப்பி விடுக்குங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கோடாவை பொரித்து இந்த ஒரு பாத்திரத்துலேயே ஒரு தட்டிலே மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கு பின்னாடி நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா பொரித்து இந்த மாதிரி நல்லா 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி எடுத்து இந்த மாதிரி பொரிச்சிட்டு கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. 1 கப்பு மாவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் பக்கோடா. இதுவே ஒரு அருமையான பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.